சிசியா, என் நண்பன் கதிர் இருக்கானே, அவன் மனசு யாருக்குடா வரும்? அவன் ரொம்ப நல்லவன்டா. குடிக்கிற தண்ணிக்கே விளை வச்சு விற்கிற இந்த காலத்துல செஞ்ச உதவிக்கு கைமாறி எதிர்பார்க்காத தங்கண்டா அவன். ஆமா, உங்களை மாதிரி வேலை விட்டு இல்லாதவனுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போடுறானா அப்ப கதிர் தங்கம் தான். என்னடா சரக்கு போட்டு உளறங்கிற பேர்ல உண்மையை சொல்றியா? உண்மையை தானே சொன்ன குரு. ஆமாண்டா, கதிர் காசுல தாண்டா வைத்த கழுவுற. அதுக்கு என்னடா என்ன சோப் போட்டு கழுவுறீங்க? பீர் ஊத்தி கழுவுறேன்டா. நாத்தம் அடிக்குதா? ஏன் குடிக்கும் போது தெரியலடா? ஏய் கதிர், எங்க பாருங்க? ஏய் கதிர், எங்க பாருங்க? ஏய் கதிர் மச்சான், கதிரை போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கடா. ஏய் என்னடா சொல்ற? யாரா பிடிச்சிட்டு போனது? போலீஸ்டா. அவனை பிடிச்சிட்டு போனாங்க. ஜெனரேட்டர் திருட்டான அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னது ஜெனரேட்டரா? டேய் டேய் டேய், ஐயோ என்ன செய்யறது இப்போ? ஐயோ டேய் குரு, ஐயோ டேய், நான் என்ன சந்தேகப்பட்டனோ அப்படி நடந்துச்சுடா. டேய் நான் இத அப்பவே நினைச்சேன்டா. போலீஸ் அடிப்பாங்களா? ஃப்ரெண்ட் அடிக்காம குஞ்சுவாங்களா? இப்ப கோவப்பட்டு என்ன பண்றது? கதிரை எப்படி வெளியே கொண்டு வர்றது? சரி வா வா ஸ்டேஷன் போலாம். நீங்க போனீங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சு வச்சுக்குமே. டேய் லூசாடா நீ, என்ன பிடிச்சு ஜெயில போட்டாலும் பரவாயில்லடா. நான் உண்மையை சொல்லி கதிரை வெளியே கொண்டு வருவேன்டா. வாடா. நாம தண்ணி அடிச்சிருக்கோமே. டேய் நான் உன்னை கொன்னே போடுறேன். வாடா கதிரு. ஏய் மச்சான், என் ஃப்ரெண்ட் கதிரை காப்பாத்துடா. அவனை காப்பாத்துடா டேய், அவனை காப்பாத்துடா. சார் லாரி சீட்ல இருந்து கூட்டு வந்தீங்களா சார் ஒருத்தர்? அவரு சார் எங்க சார் இந்த திருட்டு கேஸா? அவனுக்கு என்னப்பா சார்? அந்த ஜெனரேட்டர் உண்மையிலே நான் தான் சார் வாங்கினேன். கதிருக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு வக்கீல் சொல்ல சொன்னாரா, இல்ல நீயே கிரிமினலா யோசிச்சு வரியா? சார் இல்ல சார், அதான் சார் உண்மை. யோ பேசாம ஓடி போயிடு, இல்ல உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன். சார் என்ன பிடிச்சி உள்ள வைங்க சார். ஜெயில் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல சார். கதிருக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையதான் சார் நான் சொல்றேன். யோ இவன் என்னன்னு கேளு. சார் இவர் நல்லா விசாரிக்காம கூட்டிட்டார் சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஐயா இவன் ஓவரா தண்ணி அடிச்சிருக்காயா? தண்ணி அடிச்சிருக்கான்? என்னடா குடிச்சிட்டு வந்து வளர்றியா? சார் நான் குடி போதையில பேசல சார், தெளிவா தான் சொல்றேன். கதிர் எந்த தப்பும் பண்ணல சார். நான் தான் சார் அந்த ஜெனரேட்டர் 500 ரூபாய்க்கு வாங்கினேன். உன் பேர் என்னடா? ரவி சார். ஓ அந்த ஹோட்டல்காரன் சொன்னானே அந்த புரோக்கர் நீதானா? ஆமாங்க ஐயா. ஐயா தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யறது, போலி பாஸ்போர்ட் செய்யறது, ஆயுதம் கடத்துறது, இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காயா. சார் என்ன சார் மிரட்டுறீங்களா? யோ நான் சொல்லையா, உங்க ஆள் தான் சொன்னான். 2 பேரும் சேர்ந்து பிரார்த்தல் பண்றீங்களா? தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்களா? சார் என்ன சார் வாய் கூசாம போய் சொல்றீங்க? ஏய் அவன் தான்டா சொன்னான். சார் அவன் ஏன் சார் அப்படி சொல்ல போறான்? சார் நாங்க பிரார்த்தல் பண்ணல, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலமும் கொடுக்கல சார். ஆனா ஒன்னு தெரியுமா சார், எந்த தீவிரவாதியும் எந்த பொண்ணையும் பலாத்காரம் பண்ணதே கிடையாது சார். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி ரேப் நடக்குது சார். அத பத்தி நான் பேச ஆரம்பிச்சா நாரிடும் சார். ஏய் ஏய் எங்க வந்து என்ன பேசுற? ஏய் ஏய் ஐயா எடுங்க சார், எடுங்க சார். போடு நீ. எடுங்க சார், சார் எடுங்க சார். சார் ஏங்க ஏய் எடுங்க சார். சூப்பரா இருக்கு. ஐயோ சார் குடிச்சு வந்துலாமே. பேசுறியா? 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 நான் சொல்றேன். சார் பேசுங்க சார். பேசுங்க சார். சார் பிரார்த்தல் பண்ணி ஐயோ ஏய் ஓடியா குடியா ஐயோ பேசுறியா? போடா உள்ள போ. போடா உள்ள போடா. கதிரு என்னப்பா அது ரத்தமா இருக்கு? கதிரு உன்னை அடிச்சாங்களா? கதிரு ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கதிரு என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா நான் தான் அந்த ஜெனரேட்டர் வாங்கினேன். இந்த தப்புக்கு நான் தான் காரணம். அண்ணே நீங்க என்ன இங்க வந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லைன்னு. என்னப்பா நான் தான் ஜெனரேட்டர் வாங்கினேன். வெறும் ஜெனரேட்டருக்காக நம்ம 2 பேரையும் தீவிரவாதி ரேஞ்சுக்கு நடத்த மாட்டாங்கண்ணே. அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்துட்டு இருக்குண்ணே. வேற இடத்துல இருந்தா? என்னப்பா சொல்ற? ஜெனரேட்டர் போலீஸ் விரிச்ச வலண்ணே. அதுல நீங்க தெரியாம மாட்டிக்கிட்டீங்க. எதுக்காகப்பா இதெல்லாம்? என்ன பழி வாங்க? யார் பழி வாங்க போறா?
இளங்கோ, யாழினியோட மாமன். என்னப்பா சொல்ற? அவன் எதுக்கு உன்னை புரியலப்பா. செல்வாவை லண்டனுக்கு அனுப்பின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. யாழினி குடும்பத்துக்கு யார் உதவி செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காதுன்னு, அதுவும் நான் உதவி செய்யறேன்னா சும்மா விட்டுருவானா? அதான் போலீஸ்க்கு பணம் கொடுத்து போட்டு கொடுத்துட்டான். ஐயோ கதிர், செல்வா லண்டன் போன விஷயத்த நான் தான்ப்பா சொன்னேன் இளங்கோ கிட்ட. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை போய் இப்படி அடிச்சு வச்சிருக்காங்களேப்பா. புரிஞ்சுதா? இந்த காலத்துல தப்பு செஞ்சவன் வெளியே சொன்னா ஊரே அவனை பார்த்து பயப்படும். ஆனா நல்லது செஞ்சவன் வெளியே சொன்னா இதான் கதி, லாக்அப்ல தான் இருக்கணும். இப்ப என்ன கதிர் பண்றது? என்ன ஆனாலும் சரின்னு யாழினி, தர்மா, செல்வாவை பத்தி எக்காரணத்தை கொண்டு வாயை திறந்துடாதீங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யாழினி கஷ்டப்படக்கூடாதுன்னு ப்ளீஸ்ண்ணே, எனக்காக இந்த உதவி பண்ணுங்கண்ணே. என்ன அடிச்சிட்டாங்கன்னு வாயை திறந்துடாதீங்கண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. கதிர், இல்ல நான் எதுவும் சொல்லலப்பா. இங்க இருந்து போற வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், என்ன நம்புப்பா. செல்வா எங்க? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். கிண்டல் பண்ணாத. சும்மா கலாச்சே அவள. அத நான் தான் பண்ணேன். அதானே பார்த்தேன். என்னடா இப்படி இருக்கேன்னு. சாம்பார் வெந்நீர் மாதிரி இருக்கு. நீங்க என்னைக்குதான் என்ன பாராட்டுனீங்க? தாங்க முடியல. தர்மா, தர்மா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. கதிரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம கதிரை? ஆமாப்பா, திருட்டு கேஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. திருட்டு கேஸா? ஆமாப்பா, கதிரை ஜென்ரேட்டர் திருடிட்டான்னு சொல்லி கதிரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்ச உடனடியா ரவி ஏஜென்ட் போய் கதிரை திருடல, நான் தான் திருடன்னு போய் போலீஸ்ல சொன்னாரு. அவரை விட்டுடுங்கன்னு எவ்வளவோ சொன்னாப்புல. கடைசியில ஏஜென்ட்டையும் பிடிச்சி உள்ள போட்டானுங்கப்பா படுபாவிங்க. அண்ணா, இப்ப என்னென்ன பண்றது? எங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது அண்ணனை வெளியே எடுத்துருங்க. ஆமா தர்மா, கதிரை போலீஸ் அடிச்சிருக்காங்க. அவன் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குப்பா. கதிருக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்கா? அவனுக்கு அம்மா அப்பா கூட கிடையாதுப்பா. அவன் ஒரு அனாதைப்பா. நமக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வர்றது கதிர். அவருக்கே சிக்கல்னா நாம என்ன பண்றது? என்னங்க, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என் அண்ணனுக்கு நல்ல பழக்கங்க. யார் இளங்கோவா? ஆமா, என் அண்ணன் சொன்னா நிச்சயமா இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. ராயினி, வா, இளங்கோ மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலவா? இரு, நானும் வரேன். அண்ணா வேண்டாண்ணா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வர வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். ஆமா, சும்மாவே இலங்கைக்காரனை கண்டா தமிழ்நாடு போலீஸ்க்கு பிடிக்காது. இதுல சிபாரிசுன்னு வேற போனா சும்மா இருப்பாங்களா? ஏங்க, நீங்க வீட்லயே இருங்க, நாங்க 2 பேரும் போய் அண்ணனை பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச சொல்றோம். இப்ப இளங்கோ சொல்லி வேலை நடக்கலன்னா என்ன பண்ணுவ? வக்கீல் யாராவது கூட்டு போலாம். எல்லாம் சரிதான், ஆனா நமக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா? சரி, இளங்கோ போய் பாரு, நான் விசாரிச்சு வைக்கிறேன். சரிங்க. இந்த பாய் அண்ணன். சரி, நீங்க போயிட்டு வரேங்க. ஏதாவது நான் ஃபோன் பண்ணேன். தண்ணி கொடுப்பா. அண்ணா, அண்ணி, கதவை தரங்க.
ஏய், ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனையா? அண்ணே, கதிரையும் ஏஜென்ட்டையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அண்ணே. போலீஸ் பிடிச்சாங்கன்னா காரணம் இல்லாமல் பிடிக்க மாட்டாங்க. அவன் ஏதாவது கைவரிசையை காட்டியிருப்பான். இந்த கதிரி அவன் கூடலாம் சேர்றான். அவன் தான் மோசமான ஆளுன்னு தெரியுதுல. அவர் அந்த மாதிரி ஆளு இல்ல. போய் கேஸ் போட்டிருக்காங்க. கதிர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏய், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டேஷன்லலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? நீ நினைக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு வெளியெல்லாம் எடுக்க முடியாது. நடுராத்திரியில் இப்படி சுற்றுறதுக்கு தான் அவனை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிய. உன்னை தனியாக அனுப்பிட்டு உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வீட்டில்? இவர் இப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. 2 பேரும் வீட்டில் படுங்க. எது வந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். இல்லண்ணே, கதிருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது தெரியாம நாங்க போக மாட்டோம். ஒண்ணு நீ ஸ்டேஷனுக்கு வா, இல்லனா போலீஸ்க்கு போன்ல பேசு, இல்லனா நாங்க பாத்துக்கிறோம். ஏய், சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கத. இப்போ என்ன இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசின அவ்வளோதானே? ஹலோ சார், நான் இளங்கோ பேசுகிறேன் சார், சிலோன் பரோட்டா கடையில் இருந்து. ஆமா சொல்லுப்பா. என்ன இந்த நேரத்துல? சார், கதிர்னு யாரோ ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? யாரு? அந்த திருட்டு கேஸா? சார், விசாரணைலாம் முடிச்சிட்டிங்களா சார்? யோ, நீ சொன்ன மாதிரி தட்டி எல்லாம் வச்சாச்சியா? போதுமா? நீ சொன்ன மாதிரி செஞ்சாச்சு. சார், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் சார். நான் வேணா ஜாமீன் தரேன் சார். நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் அவனை கூப்பிட்டு வரேன் சார். நீங்கள் அவனை விட்டுருங்க சார். நீ சொன்னா விட்டுற போறப்பா. இது கூடவா பண்ண மாட்டேன் உனக்கோசம்? இப்ப என்ன அனுப்பணுமா? சார், கூட இன்னொருத்தர் இருப்பார் ஏஜென்ட்னு, அவரையும் கொஞ்சம் விட்டுருங்க சார். சரி, ஓகே, விட்டுறேன். தேங்க்யூ சார். போதுமா? 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாராம். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது உனக்கு தேவையே இல்லாத வேலை. நீ இதில் தலையிடாத. இந்நேரத்தில் வருவீங்க 2 பேரும். நான் வேணா கூட வரவா? இல்லண்ணே, தெரிஞ்ச ஆட்டோல தான் வந்திருக்கோம். நாங்களே போய்க்கிறோம். நீ போய் தூங்கு. சரி, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பார்த்து போங்க. சரிண்ணே. பார்த்து கூட்டிகிட்டு போயா. கதிரை வெளியே வரட்டும், நீங்கள் வாங்க. சார், நைட் ஷோ சினிமா பார்க்குறது தப்புங்களா சார்? என்ன சார் தப்பு பண்ணோம்? விட்டுருங்க சார். வீட்டில் வயசான அப்பா அம்மாலாம் இருக்காங்க சார். எங்களை விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். காலையில் வேலைக்கு போகணும் சார். கையெழுத்து போடு. புறப்படுங்க. இனி அன்னைக்கு நீங்க கிளம்புங்க. வீடு போய் சாருங்க. போங்கய்யா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார், விடுங்க சார். நாங்கள் காலைல வேலைக்கு போகணும் சார். விடுங்க சார். ஐயோ, உட்காருங்க சார். மனசாட்சியே இல்லாம நடந்திருக்காங்க. எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாரு. என் கதிர், அவங்க வந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எங்கம்மா பேச விட்டாங்க? அண்ணா, நீங்களாவது நேரா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நீங்களும் ஏன் வந்து மாட்டினீங்க? என்னம்மா பண்றது, எல்லாம் எங்க விதி. அண்ணே, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்ண்ணே. ரொம்ப அவசியமான ஜெனரேட்டர் எல்லாம், அதுவும் ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஜெனரேட்டர் வாங்கியிருக்கீங்க.
எவனோ இளிச்சவாயன் கிடைச்சா நீங்க நினைச்சீங்க, அவன் உங்களை இளிச்சவாயன் ஆக்கிட்டு போயிட்டான். இப்ப நமக்கு தானே கஷ்டம். பாவம், உங்களால கதிர் அண்ணனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு அவருக்கு எப்படி தெரியும்? பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? என்ன கதிர், நீ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்க? நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மாமா தானே. என்னது மாமாவா? இளங்கா தான் பேசி உங்களை விட சொல்லிருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, என் அண்ணன் மட்டும் இல்லனா நீங்க வெளியே வந்திருக்கவே முடியாது. அவன் தான் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கான். என்ன நடந்ததுன்னு தெரியுமாமா? அண்ணே, என்ன கதிர் பேசாம இருங்கண்ணே. என் அண்ணனுக்கு என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இளங்கோ இப்ப ரொம்ப மாறிட்டாரு. நான் போய் கேட்டதும் உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி உங்களை விட சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுனால தான் உங்களை விட்டாங்க. ஆமாமா, புடின்னு சொல்றப்ப பிடிச்ச போலீஸ் விடுன்னு சொல்றப்ப விட்டுத்தானே ஆகணும். என்னது, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, சில விஷயம் புரியாம இருந்தாதான் நல்லது. புரிஞ்சுட்டா மனசு கஷ்டப்படும். வாங்க போலாம். பாப்பா வா கதிர். நல்லா இருக்கியாமா? ஆமா, பேஷண்ட்டை பார்க்க வரும்போது இப்படி வெறுங்கையை வீசிட்டா வருவ? ஆரஞ்சு ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வரலாம்ல. சரி, நீ என்னையா பார்க்க வந்திருப்ப? உங்களுக்கு நல்லா வேணும். உனக்கேமா இந்த கொலவெறி? நேத்து எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா போயிட்டேன். 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாம் தான் இப்ப வந்திருக்கேன். என்னம்மா? உங்களால தானே கதிர் இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. யார் உங்ககிட்ட ஜெனரேட்டர் கேட்டா? ஓசில பணம் வரும்னு ஆசைப்பட்டு இப்ப உடம்பு முழுக்க காயத்தோட உட்காந்துருக்காரு தெரியுமா? மா இருமா, என்னாலதான் கதிர் ஜெயிலுக்கு போனானா? என்ன யாரால? நீங்க மட்டும் செவனேன்னு இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? பாவம் கதிர், ஏற்கனவே அவர் படுற கஷ்டம் பத்தாதுன்னு நீங்க வேற அவரை வேதனைப்படுத்துறீங்க. அடி பாவி மகளே, உனக்கு இது நல்லா இருக்கா? கதிரை மட்டுமா போலீஸ் அடிச்சது? என்னையும் தான் அடிச்சாங்க. எல்லாம் உள்காயம். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க அடி வாங்கினா பரவாயில்ல, பாவம் அவர் ஏன் அடி வாங்கணும்? வேண்டாம் யாழினி, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்காது, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். என்ன சும்மா? உங்களால கதிருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நிறுத்துமா, விட்டா பேசிட்டே போற. கதிரை போலீஸ் எடுத்ததுக்கு நான் காரணம் இல்ல. பின்ன யார் காரணம்? சொன்னா தாங்க மாட்ட, போயிடு. பரவாயில்ல சொல்லுங்க. கதிர் மட்டும் இல்ல, நான் அடி வாங்கினதுக்கும் நீ தான் காரணம். ஆமா, போலீஸ் அடிச்சதுல மூளை குழம்பு போச்சா? உளறீங்க? அம்மா, இப்ப தெளிவாதாமா பேசுறேன். உனக்கு உதவி செய்ய போய் உன் தம்பியை லண்டன் அனுப்ப போய் எனக்கும் கதிருக்கு இந்த நிலைமை. என்னன்னா சொல்றீங்க? இப்ப சொல்லு அண்ணன்னு. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமா இளங்கோதாமா. கதிர் கொடுத்த பணத்துலதான் செல்வாவை லண்டனுக்கு அனுப்பி வச்சுன்னு உன் மாமன் கிட்ட யதார்த்தமா சொன்ன பாத்தியா? அத உன் மாமா மனசுல வச்சுக்கிட்டு எங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் ஓசி கோட்டிருக்கும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கேஸ போட்டு எங்களை உள்ள தள்ளிட்டான். நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதாமா, அத்தனையும் உண்மைதான். சாரிண்ணா, என்னால கதிருக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் வரப்போதோ. இந்த பர்மா, கதிருக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லா இருப்பாமா. ஆனா இளங்கோ இப்ப நல்லா இருப்பான். ஆனா குஷ்டம் வந்து கஷ்டப்பட போறான். இதெல்லாம் கதிருக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் தெரியும். நீ இளங்கோ ரொம்ப நல்லது செஞ்சுட்டான்னு பெருசா பீத்திக்கிட்ட. அதனாலதான் கதிர் சைலண்ட் ஆயிட்டான். இந்த பர்மா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் அமைதியா இருக்கான்.